பிளட் ப்ரெஷர் பற்றி எல்லா கர்ப்பிணியும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். புக்கிங் பிளட் ப்ரெஷரும் இருக்கும். அதாவது கர்ப்பம் ஆன உடனே ஒரு பிபி எடுப்பாங்க. அது எப்பயுமே உங்கள் நார்மல் பிளட் ப்ரெஷரோட கம்மியாக தான் இருக்கும். அந்த பிபி தான் உங்களோட இந்த ப்ரெக்னென்சிக்குள்ள பிபி. அதிலிருந்து 10 to 15 இல்லை 20 மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க. கட்டாயம் உங்களுக்கு வந்து பிபி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ரெக்னென்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன். அது மற்றவங்களுக்கு நார்மலாக கூட இருக்கலாம். 120/80 சம்டைம்ஸ் வந்து இருக்கிறது வந்து இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகும்போது 90/60 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுவே வந்து ஹை பிபி தான். அதனால் பிபியை வந்து புக்கிங் பிளட் ப்ரெஷரோட கம்பேர் பண்ணுங்கள். இன்னொன்று யூரினில் ப்ரோட்டீன் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அதாவது ஆல்புமின்னு சொல்லுவோம். அது சும்மா சாதாரண குச்சி மாதிரி, பேப்பர் குச்சி மாதிரி உங்களுக்கு அது முக்கி பார்த்தீங்கன்னா அதில் தெரிஞ்சிடும். அது இது ரெண்டும் வந்து எல்லா கர்ப்பிணியும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யாருனாலும் ப்ரெக்னென்சினால் பாதிப்படையலாம். குழந்தைகள் பாதிப்படையலாம், தாய்மார்கள் பாதிப்படையலாம். அதனால் எதையுமே சாதாரணமாக எடுக்காதீங்க. பிபி வீட்டில் தான் செக் பண்ணணும் கிடையாது. அக்கம் பக்கத்தில் நர்சஸ் செக் பண்ணலாம், இல்லை பக்கத்தில் ஃபார்மசி செக் பண்ணலாம், இல்லை லோக்கல் டாக்டர்ஸ் செக் பண்ணலாம், இல்லை உங்கள் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணிக்கலாம். பிபி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த வீடியோவில் பிபினால் உள்ள காம்ப்ளிகேஷன் என்னன்னு தெளிவாக போடுற பாருங்கள். அப்புறம் பிபி வராமல் இருக்கிற நீங்கள் என்ன பண்ண முடியும் டு சர்டன் எக்ஸ்டென்ட், அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். ப்ளீஸ் ஃபாலோ திஸ் வீடியோ and share it to all pregnant women.